மதுரையில் நடைபெற்ற தமிழ்நாடு அப்பளம் வடகம் மோர் வத்தல் சங்கத்தின் 14வது ஆண்டு விழாவில் அப்பள தொழிலை பாதுகாக்கவும் வளர்ச்சி அடைய செய்யவும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநில தலைவர் திருமுருகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உளுத்தம் பருப்பை கூட்டுறவு அமைப்புகள் மூலம் மானிய விலையில் வழங்க வேண்டும், வெளிமாநிலங்களிலிருந்து தரமற்ற கலர் அப்பளங்களை விற்பனைக்கு வருவதை தடுக்க வேண்டும், மோர் வத்தல் தொழில் வளாகம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மோர் மிளகாய் தயாரிப்புக்கு மாநில அரசு தடை விதித்திருக்கிறது. இதை உடனடியாக நிறைவேற்றி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமில்லாமல் மூன்றாவது விஷயமாக கலர் வடகத்திற்கு 19 ரூபா கலர் வடகத்துக்கு தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது. இது எந்த மாதிரி கலர் வடகம் என்பதனை அரசு தெளிவுபடுத்த வேண்டும், அதற்கு சரியான ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். 4வதாக நமது உளுந்தம்பருப்பு விலை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே வருது. அதை மாநில அரசு கட்டுப்படுத்தி ஒரே சீரான விலையில் உளுந்தம்பருப்பை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மதுரையில் இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரசின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் காமராஜர் பெயரை காலை உணவு திட்டத்திற்கு சூட்டியதற்கு நன்றி தெரிவித்தும் நீட் தேர்வு ரத்து, அரசு போக்குவரத்து கழகங்களில் நிரந்தர பணியாளர்களை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத், காவிரி விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் அரசியல் செய்யாது என்றும் இது மக்களின் ஜீவாதார பிரச்சினை என்றும் தெரிவித்தார். டெல்டா மாவட்ட காவிரி ஆற்றுப்படுகைகள் தண்ணீரின்றி வறட்சியாக உள்ளதால் விளை நிலங்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக தஞ்சை மாவட்டம் பாபநாச விவசாய சங்கத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். விவசாயிகளை காப்பாற்ற அனைத்து நதிகளையும் இணைக்க வேண்டும் எனவும் டெல்டா விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்று ராத்திரிலேருந்து விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்லணும். நேற்றுக்கு அதிக அளவில் மழை பெஞ்சு தண்ணி திறந்து விடுறாங்க. இதை போன மாசமே அந்த உத்தரவு போட்டவனே திறந்து விட்டுருந்தா இங்கே ஒரு 5 லட்சம் ஏக்கர்ல பார்த்துட்டு கருகி போன பயிரெல்லாம் நாங்கள் காப்பாத்திருப்போம். எதுக்கு இந்த உத்தரவு போட்டு இவ்வளவு 50 வருஷம் கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு உத்தரவு பெற்று அந்த உத்தரவுக்கு மதிப்பே இல்லைன்னா அதை அந்த உத்தரவு வச்சுட்டு என்ன பண்ணுது இனிமே என்ன வருஷம் என்ன மத்திய அரசு என்ன பண்றீங்க? லட்சக்கணக்கான கோடிக்கு நீங்க திட்டம் எழுதிட்டுறீங்க. எல்லா ஆறும் இப்ப கோதாவரியில இன்னைக்கு 16 லட்சம் கியூசெக் தண்ணி போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 160 டிஎம்சி கடல்ல போய் சேருது. நீங்க எப்ப ஆறை இணைக்க போறீங்க? இந்த 10 வருஷமா இந்த ஆட்சியில நீங்க மத்திய அரசு ஆறெல்லாம் இணைச்சிருக்கணும். உடனடியாக இதுக்கு நிதி ஒதுக்கி ஆறை இணைக்கினா மின்சாரத்துல மிச்சம், உங்களுக்கு எல்லாத்துலயுமே மிச்சம், விவசாயம் ஒரு 4 பங்கு உற்பத்தி ஆகும். இவ்வளவு வரும்போது ஏன் இது அரசு செய்ய முன் வரல? எல்லா ஆறையும் உடனே இணைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாரும் சால்வ் ஆயிடும், அதிக உற்பத்தி ஆகும். அரசு இதை செய்யல. இத்தனை வருஷமா அதை செஞ்சிருக்கணும், செய்யல. நிதி ஒதுக்கி எல்லா ஆரையும் இணைச்சாதான் இந்த பிரச்சனை தீரும். வருஷம் நாங்க பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு கோர்ட்டு உத்தரவை மீறிட்டு இருக்கும்போது எதுவும் செய்ய முடியல. மத்திய அரசும் மௌனமா இருக்கு. தமிழ்நாடு அரசு ஒண்ணு கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்களும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பாதிக்க போறது பொதுமக்களும் விவசாயிகளும் தான் பாதிக்கிறோம். அதனால இதுக்கு நிரந்தரமா ஒரு தீர்வு காரணம் விவசாய சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். கூடல்புதூர் அருகே தொடர்ச்சியாக இரவு நேர மின் தடையை கண்டித்து பொதுமக்கள் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசாரின் பேச்சுவார்த்தையும் பலனளிக்காத நிலையில் மின்வாரிய அதிகாரிகள் இனி மின்தடை ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுப்போம் என்றும் புகாருக்கு உடனடி தீர்வு வழங்குவோம் என்றும் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்தனர். பின்னர் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். கோவையில் வலிப்பு நோய் வந்தது போல நடித்து பொதுமக்களிடம் பணம் பறித்ததாக பெண் ஒருவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வீடுகளின் வாசலில் மயங்கி விழுந்து நாடகமாடிய இவருக்கு இறக்கப்பட்ட மக்கள் பணம் வழங்கியதாக கூறப்படுகிறது. சந்தேகம் அடைந்த இளைஞர்கள் அப்பெண்ணை பின்தொடர்ந்து கண்காணித்த பொழுது மற்றொரு இடத்திலும் அதே முறையில் பணம் கேட்க முயன்றதாக தெரிவித்துள்ளனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் சம்பவம் குறித்து காவல்துறை விசாரணை நடத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மற்றும் ஆட்டோ ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் புகுந்த மர்ம நபர் அங்கிருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளார். குமரன் ஸ்டோர்ஸில் 5000 ரூபாய் மற்றும் வெள்ளிப் பொருட்களும், அமராவதி ஆட்டோ ஃபைனான்ஸில் 68,500 ரூபாய் ரொக்கமும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அந்தியூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சேவகானப்பள்ளியில் உள்ள தனியார் பேட்டரி தொழிற்சாலையில் ஊதிய உயர்வு கோரி ஆயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்தொழிற்சாலையில் 700க்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்களும் 2000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களும் பணியாற்றி வருகின்றனர். ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 590 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் நிலையில் நிரந்தர தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டதைப் போல தங்களுக்கும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பின்னத்தூர் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இரவு நேர குடிநீர் விநியோகத்தில் சிரமம் ஏற்படுவதால் மாற்று ஊழியரை நியமிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இதனால் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் திருவாரூர் மாவட்டத்தில் ஆடிப்பெருக்கு விழா இந்த ஆண்டு களை இழந்துள்ளது. ஆறுகள் குளங்கள் வறண்டு காணப்பட்ட நிலையில் திருவாரூர் கமலாலய திருக்குளத்தில் மட்டும் சுமங்கலி பெண்கள், புதுமண தம்பதிகள் மற்றும் கன்னிப்பெண்கள் பாரம்பரிய முறையில் வழிபாடு நடத்தினர். மஞ்சள் கயிறு அணிந்து காவேரி அன்னையை வழிபட்ட மக்கள் நல்ல மழை பெய்து நீர் வளம் பெருகி விவசாயம் செழிக்கவும் மக்கள் வளமுடன் வாழவும் பிரார்த்தனை செய்தனர். குண்டாறு அணையில் 218 கன அடி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் ஆற்றுப்படுகை பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் குண்டாறு அணை நிரம்பி வழிகிறது. அணையிலிருந்து 218 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் ஆற்றுப்படுகை பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவிரி கரையில் ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு நடத்தினர். காவிரியில் புனித நீராடிய பக்தர்கள் முன்னோர்களுக்கு வேட்டி சேலை வைத்து வழிபட்டனர். புதுமண தம்பதிகள் திருமண மாலைகளை காவிரியில் விட்டு தாலி பிரித்து கட்டும் சடங்குகளை மேற்கொண்டனர். நிலையில் திருமணமாகாத பெண்கள் கன்னிமார் பூஜை செய்து வேண்டுதல் நிறைவேற்றினர். மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறக்கப்படாததால் தஞ்சை டெல்டாவின் கடைமடை பகுதிகளில் ஆடி 18 விழா களை இழந்துள்ளது. திருவிடை மருதூர் அருகே கஞ்சனூர் காவிரி புஷ்கரணியில் மட்டும் பக்தர்கள் வழிபாடு நடத்தி காவிரி அம்மனுக்கு படையலிட்டு மஞ்சள் கயிறு அணியும் பாரம்பரிய சடங்குகளை மேற்கொண்டனர். மேட்டூரிலிருந்து உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டு காவிரி கரையோரங்களில் ஆடிப்பெருக்கு விழா வழக்கம் போல் சிறப்பாக நடைபெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் புதிய மினி பேருந்து வழித்தடங்களுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டி மினி பேருந்து உரிமையாளர்கள் பேருந்து நிலையத்தில் தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்டத்தில் புதிதாக 49 மினி பேருந்துகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டதில் 33 வழித்தடங்கள் விதிமுறைகளை மீறி ஒரே நபருக்கு வழங்கப்பட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அவருடைய பினாமியின் பெயரில் வெவ்வேறு பெயர்களில் ஒரே நேமில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் 33 மினி பேருந்துகள் வழங்கப்பட்டு இதில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்துள்ளதாக நாங்கள் ஏற்கனவே உங்களிடம் தெரிவித்தோம். இது குறித்து மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை அன்று புதிதாக ஆறு மினி பேருந்துகளுக்கான பெர்மிட்டுகள் மாவட்ட அமைச்சர் திரு ராஜீவ் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலர் அவர்களை மிரட்டி இரவோடு இரவாக வியாழக்கிழமை இரவு 6 கவினாண்டர் நிறுவனத்திற்கு 6 புதிய மினி பேருந்துகளுக்கு பெர்மிட் வழங்கப்பட்டுள்ளது. இருந்த பொழுதிலும் பரமக்குடியில் வழங்கப்பட்ட 16 மினி பேருந்துக்கான பெர்மிட்டுகளில் 4 பெர்மிட்டுகள் மட்டுமே அரசின் விதிகளுக்கு உட்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. மற்ற பெர்மிட்டுகள் அரசின் விதிகளுக்கு உட்பட்டு வழங்கப்படவில்லை. ஆகையால் அந்த பெர்மிட்டுகளையும் ரத்து செய்தால் மட்டுமே இந்த இடத்தை விட்டு நாங்கள் காலி செய்வோம். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி தீரன் சின்னமலையின் 221வது நினைவு தினம் அரசு மரியாதையுடன் அனுசரிக்கப்பட்டது. சங்ககிரி மலைக்கோட்டை அடிவாரத்திலும் தீரன் சின்னமலை நினைவு மண்டபத்திலும் அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று தியாகிகளின் வீரத்தை நினைவு கூர்ந்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே காமைய கவுண்டன்பட்டி பேரூராட்சி அலுவலக வளாகம் மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிராம நிர்வாக அலுவலகம் மற்றும் அங்கன்வாடி மையம் செயல்படும் வளாகத்தில் மது அருந்திவிட்டு காலி பாட்டில்கள் மற்றும் குப்பைகளை வீசி செல்வதாக கூறப்படுகிறது.
உடைந்த மது பாட்டில்களால் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு விபத்து அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்து வளாகத்தில் மது அருந்துவதை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே முள்ளிக்குறை, மஞ்சனக்குறை பகுதிகளில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் கட்சியின் சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 200 குடும்பங்களுக்கு மேல் இங்கே வசித்து வருகிறோம். அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் இங்கே செயல்படுத்தப்படுகிறது. அதே வேளையில் இந்த குடியிருப்புகளுக்கு பட்டா கொடுக்க வேண்டிய நேரத்தில் அந்த காலகட்டத்தில் பட்டா வழங்க முடியாத அளவுக்கு நில வகைப்பாட்டை மாற்றி எழுதி வைத்து விட்டார்கள். இதன் காரணமாக 100 வருடங்களுக்கு மேலாக குடியிருக்கும் மக்களுக்கு பட்டா என்பது இதுவரை வழங்கப்படவில்லை. இதை பலமுறை பொதுமக்கள் வலியுறுத்தி கூறியும் மாவட்ட நிர்வாகம் இதில் கவனம் செலுத்தாத காரணத்தால் இன்று வரை எங்கள் மக்களுக்கு பட்டா கிடைக்கவில்லை. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இன்றைக்கு மாவட்ட பொருளாளர் தம்பி இஸ்மாயில் தலைமையில் அனைவரும் ஒருங்கிணைந்து முள்ளிக்குறை பொதுமக்களோடு இந்த நில வகைப்பாட்டை மாற்றி பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இன்று மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இதே நீலகிரி மாவட்டத்தில் ஒரு குடும்பத்துக்கு 5000 ஏக்கர், ஒரே குடும்பத்துக்கு 10,000 ஏக்கர் என்று கார்ப்பரேட் கம்பெனிகள் இங்கே நிலத்தை வைத்திருக்கிறது. ஆனால் நீலகிரி மாவட்ட குடிமக்கள் 2 சென்ட் நிலத்துக்கும் 3 சென்ட் நிலத்துக்கும் 100 வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே தமிழக அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டு உடனடியாக எங்கள் மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே மனு கொடுக்கிறோம். இதை ஏற்க முடியாத பட்சத்தில் எதிர்காலத்தில் ஜனநாயக ரீதியான மக்கள் நல போராட்டங்களை நடத்தி இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்று நாங்கள் இன்று மனு கொடுக்க வந்திருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு சமர்ப்பிக்க வரும் பொதுமக்கள் பணமோ பரிசு பொருட்களோ கொண்டுவரக்கூடாது என்ற எச்சரிக்கை அறிவிப்பு ஒட்டப்பட்டுள்ளது. தங்கள் கோரிக்கை தொடர்பான கோப்புகளின் நிலையை அறிய வருபவர்கள் எந்தவித பணம் அல்லது பரிசு பொருட்களையும் கொண்டுவரக்கூடாது என்று அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒட்டப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை நோட்டீஸ் வெளிப்படையான நிர்வாகத்தை ஊக்குவிக்கும் நடவடிக்கையாக பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா தலங்களுக்கு தனியார் மினி பஸ்களுக்கு அனுமதி வழங்கும் திட்டத்தை ரத்து செய்யக்கோரி அனைத்து ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் கூட்டமைப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மினி பஸ்கள் இயக்கப்பட்டால் ஆட்டோ, டாக்ஸி மற்றும் மேக்ஸி கேப் ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என அவர்கள் தெரிவித்தனர். மேலும் தொட்டபெட்டா செல்லும் சுற்றுலா வாகனங்களுக்கு பழையபடி அனுமதி வழங்கவும் கோரிக்கை விடுத்தனர். எங்களுக்கும் வாய் வயிறுலாம் இருக்குது. எங்களுக்கு இப்போ படிப்பு இருக்குது, குழந்தைங்களுக்கு படிப்புக்கு ஃபீஸ் கட்டணும், எங்களுக்கு வாடகை கட்டணும், வண்டிக்கு டியூ கட்டணும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியரை நம்பியே வந்திருக்கோம். இது பலமுறை வந்துட்டோம். வர கிரீவன்ஸ் வரைக்கும் இன்னொரு 8 நாள் நாங்கள் காத்திருக்க தயாராக இருக்கோம். எங்களுக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே கூப்பிட்டு நல்லதொரு முடிவு கொடுத்து இந்த பெர்மிட்டை நிறுத்தணுன்றது ஒரு தனி முதலாளிக்காக இந்த ஒரு 5000 குடும்ப தெருவில் நிற்கும். எங்களையும் ஒரு பொதுமக்களாக கருத்தில் கொண்டோம். எங்களை நம்பி குடும்பம் இருக்கின்றத கருத்தில் கொண்டு இந்த பெர்மிட்டை நிறுத்தணும்னு சொல்லி இது கேட்குறோம். புதுக்கோட்டை மாவட்டம் துறையூரில் மயானத்திற்கு செல்லும் பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரிய வழக்கில் மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் ஆட்சியர் மற்றும் வருவாய் மண்டல அலுவலரை பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே அரசு பள்ளியில் சத்து மாத்திரைகள் சாப்பிட்ட 6ஆம் வகுப்பு மாணவி மயக்கமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிக அளவில் மாத்திரைகள் உட்கொண்டதால் மாணவிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தனியார் மருத்துவமனையில் மாணவிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் மாத்திரைகளை முறையாக வழங்காத ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவியின் பெற்றோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர்.